ஒரு சின்ன விஷயத்த மாத்துனதால மாசா மாறுன படையப்பா படத்தோட சீன். அது என்ன சீன்னு தெரியுமா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட திரைப்பயணத்திலேயே ரொம்பவும் முக்கியமான படம் தான் படையப்பா. இந்த படம் ரிலீஸ் ஆகி 25 வருஷங்கள் நிறைவடைஞ்சிருக்கக்கூடிய நிலையில, இந்த படத்துல ரொம்பவுமே பிரபலமான காட்சி எடுக்கப்பட்டத பத்தி ஒரு சுவாரஸ்ய தகவல் வெளியாயிருக்கு. என் பேரு படையப்பா, இளவட்ட நடையப்பா அப்படிங்கிற பாட்ட கேட்டதுமே, மனசுக்குள்ள நமக்கு ஒரு உற்சாகம் தானாவே வந்துரும். கே.எஸ். ரவிக்குமார் இயக்கத்துல 1999வது வருஷம் ரஜினிகாந்த் அட்டகாசமா நடிச்சிருப்பாரு படையப்பா படத்துல. இந்த படத்துல சிவாஜி கணேசன், சௌந்தர்யா, ரம்யா கிருஷ்ணன், லக்ஷ்மி, செந்தில், நாசர், கிருஷ்ணமூர்த்தி, பிரகாஷ் ராஜ், மணிவண்ணன், ராதா ரவி, அப்பாஸ், பிரீதா, வடிவுக்கரசி, சித்தாரா அப்படின்னு ஒரு பயங்கர நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல பல நடிகர்கள் நடிச்சிருந்தாலும் ரஜினியும் வில்லி நீலாம்பரி கதாபாத்திரத்துக்காகவே இந்த படம் தியேட்டர்ல பல நாள் சக்க போடு போட்டுச்சு. ரஜினி படத்துல வழக்கமா பாம்பு சென்டிமெண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். பாம்பு பார்த்ததும் பா பாம்பு பாம்பு அப்படின்னு சிரிப்ப வரவழைக்கக்கூடிய ரஜினி படையப்பா படத்துல அறிமுக காட்சியிலேயே பாம்பு புத்துக்குள்ள கைய விட்டு பாம்பை பிடிச்சு அதுக்கு முத்தம் கொடுத்து நீலாம்பரியோட மனசுல இடத்த பிடிச்சிருவாரு. ஆனா ரஜினிகாந்துக்கோ அமைதியும் அடக்கமும் கொண்ட வேலை செய்யக்கூடிய பெண் சௌந்தர்யா மேல காதல் வரும். கடைசியில அது பகையா மாறி போகும். இதுதான் படையப்பா படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இது சாதாரண கதையா இருந்தாலும் இதோட திரைக்கதையை அவ்வளோ அழகா வடிவமைச்சிருப்பாங்க. அதுதான் இந்த படத்தோட வெற்றிக்கு முக்கியமான காரணம். கிராமத்து பின்னணியில குடும்ப உறவுகளை மையப்படுத்தி காதல், ஆக்ஷன், சென்டிமெண்ட், எமோஷன் கலந்து பக்காவான ஜனரஞ்சக படமா படையப்பா படத்தை உருவாக்கி இருப்பாரு கே.எஸ். ரவிக்குமார். படையப்பா படத்துல ரஜினிக்கு ஜோடியா நடிச்ச சௌந்தர்யா விமான விபத்துல சிக்கி உயிரிழந்துட்டாங்க. இவங்க படையப்பா படத்துக்கு முன்னாடி அருணாச்சலம் படத்துலயும் அவருக்கு ஜோடியா நடிச்சிருந்தாங்க. இந்த கதாபாத்திரத்துல முதல்ல நடிகை சிம்ரன் கிட்ட நடிக்க தான் பேச்சுவார்த்தை நடந்ததாவும், ஆனா அவங்க வேற சில படங்கள்ல பிஸியா இருந்ததால அவங்களால இந்த படத்துல நடிக்க முடியாம போனதாவும் திரை வட்டாரத்துல பேசிக்கிறாங்க. படையப்பா படம் ரிலீஸ் ஆகி 25 வருஷங்கள் நிறைவடைஞ்ச நிலையில இந்த படத்துல வரக்கூடிய ரொம்பவே பிரபலமான ஒரு மாஸ் சீன் சில காரணங்களால மாத்தப்பட்டிருக்கு. அது எந்த காட்சின்னு தெரியுமா? 18 வருஷத்துக்கு பின்னாடி வீட்டை விட்டு வெளியே வரக்கூடிய நீலாம்பரி ரஜினியை அவமானப்படுத்தக்கூடிய நோக்கத்தோட கால் மேல காலை போட்டு உட்கார்ந்து பேச, பதிலுக்கு ரஜினி தன்னோட தோள்ல கிடந்த துண்டை தூக்கி போட்டு ஊஞ்சலை இழுத்து அதுல மாசா உட்காருவாரு. இத பார்த்த நீலாம்பரி, வயசானாலும் உன்னோட அழகும் ஸ்டைலும் உன்னை விட்டு போகவே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த காட்சியில ரம்யா கிருஷ்ணனோட நடிப்பு, ரஜினிகாந்தோட ஸ்டைல், ஏ.ஆர். ரஹ்மானோட பிஜிஎம் அப்படின்னு எல்லாமே சும்மா தரமா இருக்கும். உண்மையிலேயே இந்த காட்சியில ஊஞ்சலுக்கு பதிலா சாய்வு நாற்காலிய துண்டால இழுத்து போட்டு உட்கார்றது மாதிரி தான் கதை அமைக்கப்பட்டிருந்திருக்கு. ஆனா அந்த நேரத்துல சாய்வு நாற்காலி சிரஞ்சீவியோட தெலுங்கு படம் ஒண்ணுக்கு வாங்கிட்டு போயிட்டாங்களாம். பல இடத்துல தேடியும் இவங்க எதிர்பார்த்தது மாதிரி அந்த சாய்வு நாற்காலி கிடைக்கல. இதனால நாற்காலிக்கு பதிலா ஊஞ்சல் பயன்படுத்தினதா சொல்லப்படுது. கடைசியில அந்த சீன் தான் படத்தோட ஹைலைட்டான காட்சியாவும் மாறி போச்சு.